ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு வந்து சப்பாத்தி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டாவே இருக்கக்கூடிய சப்பாத்தி ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இதுல ஒரு சில டிப்ஸ் மட்டும் நான் சொல்லியிருப்பேன், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சப்பாத்தி மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோங்க. இது கூடவே இந்த மாவுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ சப்பாத்தி நல்லாவே சாஃப்டா வரணுங்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கெட்டியான தயிர் எடுத்திருக்கேங்க. கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இப்போ இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டா ஆகிறதுக்கு இந்த தயிர் தாங்க முக்கியமான டிப்ஸ். கண்டிப்பா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு சப்பாத்தி மாவு சூப்பராக ரெடி ஆகிட்டு மேலே கொஞ்சமாக ஆயிலை ஊற்றிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாவை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ அஸ் யூஷுவலாக உடனே வந்து சப்பாத்தி போட்டுடலாம், ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நார்மலாக சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி சப்பாத்தி மாவை வந்து நான் போட்டுட்டு நமக்கு தேவையான சைஸில் நம்ம வந்து நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ சப்பாத்திக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. தோசைக்கல்ல கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை இந்த மாதிரி 2 சைடு ஃபஸ்ட்டு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ட்ரையாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ ஊற்றிட்டு இந்த மாதிரி மிதமான தீயில 2 சைடுமே நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்குமே நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதே போல இன்னொரு சப்பாத்தியும் தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இன்னைக்கு ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கோங்க. தயிர் ஊற்றிருக்கிறதுனால சப்பாத்தி வந்து ரொம்ப நேரமாக ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாது. உடனே போட்டுட்டு உடனே நீங்கள் வந்து சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாங்க. ஸோ இன்னைக்கு சாஃப்டான சப்பாத்தி செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சப்பாத்தி கூட பன்னீர் பட்டர் மசாலா சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Thank you for watching.